ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது இந்த வருஷத்தோட என்னோட முதல் வீடியோ. என்ன வீடியோ அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி வழவழப்பான புடவையில் எப்படி ஃபால்ஸ் அட்டாச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கும். கொஞ்சம் கூட சுருக்கமே இல்லாமல். இது என்கிட்ட கேட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேள்வி தான். என்கிட்ட அவங்க ஒரு 2-3 தடவை saree வழவழப்பான ட்ரெஸ்ஸில் எனக்கு அடிக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க, ஃபால்ஸ் அடிக்கிறதுக்கு. எனக்கு சரியாகவே வரல சிஸ்டர், அதை பற்றி ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளாக அப்படியே பார்க்கவே அழகாக அப்படியே saree மாதிரியே இருக்கிற மாதிரி நம்ம எப்படி ஃபால்ஸ் அட்டாச் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் கண்டினியூவாக பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எப்பயுமே நம்ம எப்பயுமே ஒரு வழவழப்பான நார்மலாக பட்டு சேரீ அதுமாரி அடிக்கும். பட்டு சேரீயில் ஃபால்ஸ் வைக்கும்போதோ இல்லை காட்டன் சேரீயில் ஃபால்ஸ் வைக்கும்போதோ நம்மளுக்கு அந்த சுருக்கம் அந்த அளவுக்கு அவ்வளோவா தெரியாது. அதை நம்ம எப்பயுமே அயர்ன் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் நீட்டாக வெறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபால்ஸ் வச்சு அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு எப்பயுமே சுருக்கமே வரவே வராது. அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. அது பாட்டமில் மட்டும் அடிச்சுட்டு ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெம்மிங் பண்ணுவாங்க. இதில் எப்படி சேரீயில் ஹெம்மிங் பண்ணி இது ஃபால்ஸ் அடிக்கிறதுன்றதை உங்கள் கமெண்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை மாதிரி ஃபால்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதாவது பேக் அடியிலேருந்து, அதாவது உங்களோட சாரியோட உங்களுக்கு ஃபஸ்ட்டு சுற்று எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு விட்டுட்டு அதிலிருந்து நீங்கள் கண்டினியூவாக இதை மாதிரி சாரியோட பாட்டம்லேருந்து அடியிலேருந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வழவழப்பான கிளாத்து அடிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி குண்டூசி எடுத்துக்கங்க. குண்டூசி எடுத்துக்கிட்டு இந்த சைட் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 இன்ச்சுக்கு ஒரு முறை நீங்கள் குண்டூசியை நீட்டாக அழகாக தள்ளி கையால் நான் எப்படி தள்ளி தைக்கிறேன் பாருங்கள். அந்த குண்டூசி வரத்தை நீட்டாக தள்ளிட்டு அதுக்கப்புறமா அந்த குண்டூசி எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு 10 இன்ச்சஸ்க்கு அப்புறம் பின் பண்ணிக்கோங்க. ஒரே அடியாக எல்லா குண்டூசியும் பின் பண்ணிட்டு அடித்தாலும் இந்த மாதிரி வழவழப்பான கிளாத்தில் கண்டிப்பாக சுருக்கம் வரும். ஏன் கேட்டிங்கன்னா நம்ம மட்டும் குண்டூசி வச்சுட்டோம், நம்ம மட்டும் நீட்டாக தைக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வேகமாக தைச்சிட்டே வருவோம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு தடவையும் அதாவது ஊசிக்கிட்ட அந்த குண்டூசிக்கிட்ட வரும்போது ஊசியை இறக்கி நிறுத்திட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 இன்ச்சஸ் தள்ளி நீங்கள் குண்டூசி அட்டாச் பண்ணிவிட்டு கையால் இந்த சைடு, அதாவது நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கையால் ப்ரெஸ் பண்ணி தைங்க. உங்களுக்கு சுருக்கமே வராது. அதேமாரி நம்ம தைக்கிற தையல் ஒரு பூ டிசைன் இருந்ததுன்னா அந்த பூ டிசைனை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டிசைனுக்கு நேராகவே நம்ம ஸ்டிச் பண்ணுறோமா அப்படின்றத மைண்ட்லேயும் செட் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூவாக அப்படியே தச்சிக்கிட்டே வர வேண்டியது தான். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுருக்கமே வராது. இன்னொன்று ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இப்போ பாட்டம் அடிக்கும் போது எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இன்கேஸ் இது மாதிரி டிசைன் வச்சு வேறு ஏதாவது டிசைன் வச்சு வந்ததுன்னா நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க. அதுக்கு கண்டிப்பாக நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது கையால் தான் ஹெம்மிங் பண்ணணும். ஸோ அந்த ஹெம்மிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா எப்படின்னு சொல்லிட்டு ஹெம்மிங் பண்ணுறதுலேயே ஒரு விதம் இருக்குது. ப்ளவுஸ் வச்சு ப்ளவுஸில் ஹெம்மிங் பண்ணுற மாதிரிலாம் ஃபால்ஸில் ஹெம்மிங் பண்ணக்கூடாது. அது முட்டியில் நம்ம கால் முட்டியில் ஒரு மாதிரி மடக்கி வச்சுட்டு ஹெம்மிங் பண்ணும்போது மட்டும்தான் அது நீட்டாக வரும். அதுமாரி வீடியோ வேணுன்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இதுதான் என்னோட இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு வீடியோ. இதுக்கப்புறம் வீடியோவை நீங்கள் நிறைய வீடியோஸு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் டைலர்களுக்கு தேவையான டிப்ஸ் நிறைய விஷயங்கள் வரும். வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஒரு விஷயம் நானும் இது மாதிரி சிம்பிளான விஷயங்களை தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ண தைக்கிறதுக்கு. முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார் சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணும் போதே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கணும். நிறைய பேர் முயற்சி பண்ணாமலே எனக்கு ப்ளவுஸ் தைக்க வரல அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணி பாருங்கள். முயற்சி பண்ணி பண்ணதுக்கு அப்புறமேட்டா உங்கள் ப்ளவுஸ்லேயே ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக சரியாக வந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் கஸ்டமருக்கும் தைரியமாக ட்ரெஸ்ஸஸோ தைச்சி கொடுக்கலாம். இந்த ஒரு கருத்தோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த மாதிரி வீடியோக்கள் வேணும்னாலும் எது மாதிரி டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோக்களை நான் மேக் பண்ணி போடுறதுல தயாராகவே இருக்கேன். நன்றி, வணக்கம். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க.